தூத்துக்குடி குறிஞ்சி நகரில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆய்வு செய்து வருகிறார். அது தொடர்பான தகவல்களை தற்போது ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், தற்போது எந்தெந்த பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்? விவரம். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 12 மணி விமானத்தில் தூத்துக்குடி விமான நிலையம் வந்தடைந்தார். அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து சாலை மார்க்கமாக தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் லட்சுமிபதி தலைமையிலான குழுவினர் ஆய்வு கூட்டத்தில் கலந்து கொண்டு என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் எந்தெந்த இடங்களில் ஏற்பட்டுள்ளது இந்த விவரங்களை கேட்டறிந்து அந்த ஆய்வு கூட்டமானது முடிவடைந்த பின்பு அரசு தங்குமிடத்தில் சென்று மதிய உணவை முடித்துவிட்டு தற்போது குறிஞ்சி நகரில் ஆய்வு செய்தார். குறிஞ்சி நகரில் அதிகமான வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகளில் இன்னும் வடியாத நிலையில் உள்ள பகுதிகளை நின்று கேட்ட பின்பு மாநகராட்சி ஆணையர் தினேஷ்குமார்ட்ட இந்த நீர் எப்படி வெளியேற்றப்படுகிறது, எவ்வளவு நாளாகும் என்பது போன்ற விவரங்களை கேட்டறிந்தார். தற்போது 55 மெகா ஹெச்பி திறன் கொண்ட 3 மின் மோட்டார்கள் வைத்து தண்ணீரை வெளியேற்றப்பட்டு வருவதை நிர்மலா சீதாராமன் அவர்களிடம் மாநகராட்சி ஆணையர் கூறினார். அதனைத் தொடர்ந்து அந்த பகுதிகளை ஆய்வு செய்த பின்பு பக்கத்திலே அருகாமையில் அமைக்கப்பட்டிருந்த ஒரு பகுதியில் மாநகராட்சி சார்பில் வெள்ள நீர் காலங்களில் எப்படி வேலை செய்தார்கள், எவ்வாறு வடிய வைத்தார்கள் தண்ணீரை என்பது போன்ற தண்ணீர் தேங்கி இருந்த புகைப்படம், தண்ணீர் வடிந்த பிறகு வேலை செய்யும் போது உள்ள புகைப்படங்களை காட்சிக்காக வைக்கப்பட்டிருந்தது. அதை பார்வையிட்ட பின்பு தண்ணீர் தேங்கியுள்ள இடங்களையும் மின் மோட்டார்கள் மூலம் வெளியேற்றுவதையும் பார்வையிட்டார். இதனை அடுத்து தூத்துக்குடியின் பெரிய குளமான கோரம்பள்ளம் குளம் உடைப்பு பகுதியை ஆய்வு செய்வதற்காக தற்போது கிளம்பி சென்று கொண்டிருக்கிறார். அதனை அடுத்து அந்தோணியார்புரம் சாலை துண்டிப்பு பகுதியை பார்வையிடுவார். அதன் பின்புதான் இங்க என்ன நிகழ்ச்சிக்கு செல்வார் என்பது தெரிய வரும். தற்போது குறிஞ்சி நகர் பகுதியை ஆய்வு செய்து இங்கிருந்து சாலை மார்க்கமாக புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ஜெயக்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.